வெல்கம் பேக் டு சாம்பியன் ஜிஎஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செலவை வருமானமாக மாற்றக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு முதலீடும் பண்ண தேவையில்லை. ₹1 கூட நீங்கள் முதலீடு பண்ண தேவையில்லை. அப்படி என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே ஷாப்பிங் பண்ணுவோம். ஷாப்பிங் பண்ணா, நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு மெடிக்கலில் போயிட்டு ஒரு மருந்து வாங்கினாலும் சரி, நமக்கு பில்லு கொடுப்பாங்க. அந்த பில்லு பிரிண்டட் பில்லாக இருந்தால், அந்த பில்லுக்கு கேஷ்பேக். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம். ஸோ அது என்ன அப்ளிகேஷன், அந்த பில்லு எப்படி அப்லோட் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனை ஷோ ஆகும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச்சுங்கிற இடத்துல என்க்ளைம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த என்க்ளைம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரேட்டிங் 4.5 ஸ்டார் போயிருக்கு. அதே மாதிரி ஒரு 10K டவுன்லோட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும். இதில் லொக்கேஷன் அலோவ் கொடுத்துங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துங்க, வைல் யூஸிங் தி ஆப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த பேஜ் அது லோட் ஆகி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி தான் வரும். அதில் இந்தியாஸ் ஃபஸ்ட் பில் கிளைமிங் ஆப், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய பில்ஸுக்கு கேஷ்பேக். இதுதான் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமே. இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு கம்பெனி. இது தமிழ்நாடு கம்பெனி, ஈரோட்டில் இருக்கிற கம்பெனி. நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். கம்பெனியோட அட்ரஸ் எல்லாமே அதில் இருக்கும். அடுத்து இதை அடுத்து ரெண்டாவது இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஆட் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த மாதிரி வந்ததும் உங்களுக்கு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள் கீழே. நீங்கள் ஒரு புது நபராக இருக்கீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட். கிரியேட் அக்கௌண்ட்டில் உங்களோட நேம் கொடுங்க. அடுத்து மொபைல் நம்பர். கீழே வாட்ஸ்அப் நம்பருங்கிறது அதுலேயே நீங்கள் மேலே மொபைல் நம்பர் என்ன கொடுக்குறீங்களோ அதுவே கீழே வந்துடும். சப்போஸ் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வேறுனா நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டல் லெட்ரு, அப்புறம் ஸ்மால் லெட்ரு, அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் நம்பர். இது எல்லாமே அந்த பாஸ்வேர்டில் வரணும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 9 கேரக்டர் இல்லாட்டி 10 கேரக்டர். ஓகே, நான் பாஸ்வேர்ட் போட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான்.
ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட மந்த் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா அந்த மந்த்துங்கிறது மாறும். அடுத்து வந்து உங்களோட இயர வந்து செலக்ட் பண்ணணும் அப்டின்னா, அந்த இயர்ல டச் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். இப்டி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட இயர் வரும். அத நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இப்ப என்னோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஜெண்டர். என்ன ஜெண்டரோ அத நீங்க குடுத்துக்கங்க. இமெயில் ஐடி ஒர்க்கிங்ல இருக்கிற இமெயில் ஐடி குடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ரெஃபரல் கோடுன்னு இருக்கு பாருங்க. இங்க தான் வந்து நீங்க கரெக்ட்டா வந்து ரெஃபரல் கோடு போடணும். உங்கள யாரு இன்வைட் பண்ணாங்களோ, அவங்களோட ரெஃபரல் கோட கரெக்ட்டா கேட்டு பண்ணுங்க. இந்த மாரி போட்டுட்டு, நெக்ஸ்ட்ங்கிறத குடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்க எந்த மொபைல் நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்க. 76155 தான் ஓடிபி. ஓடிபி போட்டதும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட ஐடிய லாகின் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நீங்க என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்களோ, அந்த பாஸ்வேர்ட போட்டு லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து இருக்கும். இதுல நீங்க வந்து பில் எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆட் பில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, உங்களோட பில்ல வந்து கரெக்ட்டா ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு வந்து தெரியல, பில்ல எப்படி அப்லோட் பண்றது தெரியல அப்படின்னா, இங்கேயே வந்து குடுத்துருப்பாங்க. எந்தெந்த பில்லு வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம், எத பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இங்க குடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு பில்லு வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா, அந்த ஆப்ஷன்லாம் காட்டும். நீங்க அத படிச்சு பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த வாலெட்டுங்கிற சிம்பிள கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட கேஷ் பேக்கோட அர்னிங்ஸ், பே அவுட்ஸ் இது எல்லாமே காட்டும். உங்களோட இன்வைட் கோடு இதுதான். நீங்க இதுல எந்த ஒரு முதலீடும் பண்ண தேவையில்ல. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு இன்வைட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் உங்களோட ரெஃபரல் கோடு. உங்களுக்கு வந்து நீங்க யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி விடுறீங்களோ, அவங்க வந்து உங்களோட ரெஃபரல் கோடு தான் போடணும். உங்களுக்கு வந்திருக்க ரெஃபரல் கோட கரெக்ட்டா சொல்லி அவங்கள ஜாயின் பண்ண வைங்க. இதுல மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மை சர்க்கிள் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல வந்து நீங்க அசோசியேட் வந்து கிரியேட் பண்றது தான் உங்களோட வேலையே. ஒரு 6 நபர் உங்களோட டீம் எடுத்துட்டு போற மாரி ஒரு 6 நபர நீங்க தேட வேண்டியது தான் உங்களோட வேலையே. நீங்க 6 பேர் மட்டும் தான் குடுக்க முடியுங்கிறதெல்லாம் இல்ல. எத்தன பேர் வேணாலும் நீங்க உங்க டைரக்ட் மூலமா குடுக்கலாம். அந்த 6 பேர் வந்து அடுத்த 6 பேர கிரியேட் பண்ணும்போது 6 36 ஆகும். ஸோ இந்த மாரி வந்து 6 சர்க்கிள்ல நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் 6 பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது, பில்ஸுங்கிறது எல்லாருமே அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்க டீம்ல வர்றவங்க எல்லாருமே வந்து பில்ஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட வருமானம் வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து உங்களுக்கு பைசா கணக்குல தான் வரும். இப்ப இந்த பில்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன பில் அப்லோட் பண்றாங்களோ, என்ன அமௌண்ட் வந்து இருக்கோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அதே மாரி நீங்க பண்ற பில்லு வந்து வேலிடான பில். அதாவது எக்ஸ்க்ளூசிவான பில்லா இருக்கு, பிராண்டடான பில்லா இருக்கு அப்படின்னா, கம்பெனி வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பிராண்டடான பில்லுக்கு வந்து கம்பெனி வந்து அதிகப்படியான கேஷ்பேக் உங்களுக்கு குடுப்பாங்க.
அதே மாரி நீங்க வந்து எந்தெந்த பில்லெல்லாம் அப்லோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பில்ல வந்து நீங்க கவர்மெண்ட் சம்மந்தமான பில்ஸ் எதுவுமே வந்து நீங்க அப்லோட் பண்ண முடியாது. அதே மாரி ஹேண்ட் ரைட்டிங் பில்லு வந்து நீங்க அப்லோட் பண்ண முடியாது. பிரிண்டடா இருக்கணும். பில்லு வந்து பிரிண்டடா இருக்கணும். அந்த பில்லுல வந்து அந்த கடையோட நேம் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், டேட் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும். இது எல்லாமே இருந்தா மட்டும் தான் அந்த பில்லு வந்து வேலிட் ஆகும். உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இது எல்லாமே மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி பில்ஸ் அப்லோட் பண்ணும்போது, இந்த ஆட் பில்லுங்கிறத குடுத்துட்டீங்கன்னா, இதில டேக் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்க டேக் ஃபோட்டோ குடுத்து கூட நீங்க பண்ணிக்கலாம். இல்ல அப்லோட் நீங்க அந்த ஃபோட்டோவ தனியா ஃபோட்டோ கிளியரா எடுத்து வச்சுக்கிட்டு, அப்லோட் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது குடுத்தீங்கன்னா, இதாகும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பில்லு சொல்றேன். எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. இந்த அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணிட்டு, இப்போ நான் ஒரு பில்லு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு குடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஓப்பன் ஆகும். இதில வந்து ஒரு பில்ல வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணி காட்டுறேன். வெயிட். இப்போ இந்த மாரி பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பில் இருக்கு. ஸோ இந்த பில்ல வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கடையோட நேம் வந்து ஜெராக்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு. இந்த பில்லு வந்து கரெக்ட்டா கவர் பண்ற மாரி நீங்க செட் பண்ணிட்டு, ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம், இந்த பில்லுல பாருங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. ஃபோன் நம்பர் இருக்கு, பில் நம்பர் இருக்கு, கேஷியர் நேம் இருக்கு, டேட்டு. அதே மாரி பில்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ற பில்லு வந்து 1 வாரத்துக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணதா இருக்கும். ரொம்ப பழைய பில்லெல்லாம் அப்லோட் பண்ணீங்கன்னா, எதுவுமே கிடைக்காது. இந்த பாருங்க, பில்ஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. பில்ஸ்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு, நீங்க வந்து பில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே. பில்ஸ் வந்து எதனால ரிஜெக்ட் ஆகும்? எந்தெந்த பில்ஸ் இமேஜ் வந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவை? எல்லாமே தெளிவா குடுத்துருக்காங்க. படிச்சு பார்த்துட்டு, இந்த ப்ரொசீட் அப்படிங்கிறது குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி பில்ஸ் உங்களுக்கு காமிக்கும். இதுல ஜஸ்ட் அப்லோடுன்னு இருக்கு பாருங்க. இந்த இத வந்து நீங்க குடுக்கவே கூடாது. இந்த ஜஸ்ட் அப்லோடுங்கிறத நீங்க வந்து மென்ஷன் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணக்கூடாது. கீழ இருக்கு பாருங்க ஆட் டீட்டெயில்ஸ். அத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பிசினஸ் நேம் அதாவது கடையோட நேமு, அப்புறம் வந்து ஃபோன் நம்பரு, லேண்ட்லைன் நம்பர் இருந்தாலும் லேண்ட்லைன் நம்பர் குடுங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்ச்சேஸ். என்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அந்த டேட்டு. அதுக்கப்புறம் வந்து டோட்டல் அமௌண்ட். அதாவது பில்லு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு மேல இருக்கணும். மினிமம் ரூ. 100க்கு மேல இருந்தா மட்டும் தான் அந்த பில்லுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அதனால மினிமம் ரூ. 100க்கு மேல இருக்கிற பில்ல மட்டும் அப்லோட் பண்ணுங்க. மத்த பில்லெல்லாம் அப்லோட் பண்ணாதீங்க. கமாண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நியர்பை ஷாப்பு, இல்லன்னா வந்து அது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கடைன்னா, ஃப்ரெண்ட் ஷாப்பு. இந்த மாரி ஏதோ ஒரு கமாண்ட்ஸ் அந்த கடைய பத்தி. கமாண்ட்ஸ்ங்கிறது குடுத்துட்டு, அப்லோடு பில்லுங்கிறது குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பில்லு வந்து ஒர்த்ஃபுல்லா இருந்து ஒரு பிராண்டோட பில்லா இருக்கு. ரொம்ப வேல்யூவான பில்லுன்னா, உங்களுக்கு அதுக்கேத்த மாரி கேஷ்பேக் கிடைக்கும். சப்போஸ் உங்க பில்லு வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னா, திரும்ப அந்த பில்ல வந்து அப்லோட் பண்ணாதீங்க. திரும்பவும் ரிஜெக்ட் தான் ஆகும். ஒரு டைம் போட்ட பில்ல திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. அது ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ இந்த மாரி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கேஷ்பேக்குங்கிறது கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு கீழ அந்த 6 சர்க்கிள் அந்த 6 சர்க்கிள்லயும் வர்றவங்க பில்ஸ் அப்லோட் பண்றாங்க அப்படின்னா, அதோட கேஷ்பேக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்பவே ஒரு ஸ்டார்ட்டிங் கம்பெனி. இந்த கம்பெனி லான்ச் பண்ணி 1 மாசம் தான் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி. இவங்க வந்து குரூப்பாலோட ஒரு டை அப்பு. குரூப்பாலோட இன்னொரு பார்ட். குரூப்பால்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ இது ஒரு முதலீடு இல்லாத ஒரு பிஸ்னஸ். நம்ம வாங்கிட்டு கையில வாங்குற பில்ல தூக்கி எறிஞ்சிட்டு போறோம். அந்த பில்ல அப்லோட் பண்றதுக்காக ஒரு வருமானம். ஸோ இத வந்து எல்லாருக்குமே அறிமுகப்படுத்துங்க. இப்பதான் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருக்கு. ஸோ எல்லாருமே வருமானம் பார்க்கலாம். இதுல பிரான்சைசி ஆஃபரும் இருக்கு. பிரான்சைசி எடுக்கிறவங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பின்கோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு என்ன காஸ்ட்டோ அப்படிங்கிறது பிரான்சைசியோட டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுங்க. இதை பற்றின அப்டேட்ஸ் கிடைக்கணும். மீட்டிங்ஸ் இருக்கு. எல்லா பக்கமும் மீட்டிங்ஸ் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இங்கே எல்லாமே வந்து ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி எம்டி சார் வந்து புதன்கிழமை வந்து ஜூம் ஈவெண்ட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவார். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நமக்கு வந்து இது ஒரு தமிழ்நாடு கம்பெனி. அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து எந்த ஒரு முதலீடும் போட போகிறதில்ல. ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி வருமானம் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.